டீ ஆறிடு போது குடிங்க. தேங்க்யூ. நட்டாஷா இங்க பாரு, நாளைக்கு என்னோட பாஸை டின்னர் கூப்பிட்டுருக்கேன். நீ நல்லா சமைச்சு வச்சிரு, சரியா? ஆமா, நீங்க ஏன் அவர் வீட்டுக்கு வர சொன்னீங்க? அவர் வெளில கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தர வேண்டியது தானே? நட்டாஷா, நீ பலமுறை கான்ஃபரன்ஸ் வந்திருக்கல, அப்புறம் என்னோட பாஸை நல்லா உனக்கு தெரியும் தானே? எனக்கு அவருக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை நல்லா கவனிச்சு அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு பாக்குறேன். சரி, சமைச்சிடுறேன். இத்தனை வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்கேன், நீ சொல்றதானே செஞ்சுட்டு இருக்கேன். பாரு நட்டாஷா, இதுக்கெல்லாம் இவ்வளவு கோவப்படாத ப்ளீஸ். எப்போதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ எனக்கு தெரியல. காலாங்காத்துல நீ புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய். வெல்டன் ஷர்மா, சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி சாப்பாடு போட்டிருக்கையா? மனசு நிறைஞ்சிருச்சு. சார், நட்டாஷா செஞ்சா செம சூப்பரா இருக்கும் சார். அவ கையால சமைச்சதை யாராவது சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க. காடு கொடுத்த கிஃப்டா நான் நினைக்கிறேன் சார். பிரமாதம் நட்டாஷா, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கையில முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. and I must say you are so pretty. Thank you சார். அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப வேணா வரலாம் சார். Yeah, sure. கண்டிப்பா. It is my pleasure. Sharma, you are just a lucky guy because you have her. Thank you so much sir. மோஹித் எப்பவுமே உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு உங்களை டின்னர் கூப்பிடணும்னு. அண்ட் ஃபைனலி நீங்களும் வந்துட்டீங்க. ப்ளீஸ் அப்பப்போ நீங்க இங்க வாங்க. Wow, even I privileged. எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பாராட்டி இருக்கீங்க, ஷர்மா என்ன பாராட்டி இருக்காரு, ஒரு அருமையான சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. சார், இந்த வீடு எப்பவுமே உங்களுதுன்னு நினைச்சிங்க சார். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் வாங்க சார். என் ஒய்ஃப் உங்களுக்கு எப்பயுமே சமைச்சு கொடுப்பா சார். நட்டாஷா, நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா நான் வருவேன். வாங்க. ரைட், சரி, அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன். பாஸ், தேங்க்யூ ஸோ மச் பாஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வாழ்நாள் முழுக்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து என்னை காப்பாத்திட்டீங்க. மோஹித், ப்ராஜெக்ட் உன்னோடது தான். ஆனா டீல் இன்னும் முடியாமலே இருக்கு. புரியல? 3 வருஷம் நான் உன்னை 3 வருஷமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கம்பெனியில எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ரைட்? எஸ் சார். ஆனா இதுக்கான விலை சின்னது தான். நட்டாஷா, ஒரே ஒரு ராத்திரி நான் நட்டாஷாவோட இருக்கணும். யோசி. பாஸ், என்ன பாஸ் நீங்க எப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஆகணும்னா அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். ஆனா இங்க அப்படியெல்லாம் சும்மா மேலே போயிட முடியாது. நானே இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எத்தனை நட்டாஷாவை தியாகம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? முடிவு உன் கையில். ஒரு பக்கம் ப்ரமோஷன், நல்ல கரியர், இன்னொரு பக்கம் அதே சாதாரண மாச சம்பளத்தை வேலை. முடிவு பண்ணி சொல்லு. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இந்த டீல் அவ்வளோ மோசமானது இல்லை நண்பா. பாஸ், அதை என்னால் செய்ய முடியாது. இப்போ கூட நான் உன்னோட பதிலை ஏற்றுக்கவே இல்லை. நல்லா யோசி. நீ இந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த பாஸோட ஆர்டரை நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும். சரி, ஓகே. எனக்கு இப்போ ஒரு கால் வந்திருக்கு, நீ கிளம்பலாம். ஒரே ஒரு ராத்திரி நான் நட்டாஷா கூட இருக்கணும். வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா
அதுக்காக ஒரு விலை கொடுத்தே ஆகணும். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எத்தனை நட்டாஷாவை தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரமோஷன், நல்ல கரியர், இன்னொரு பக்கம் அதே மாத சம்பளத்துக்கான வேலை. இந்த கம்பெனியில் நீ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சின்னா இந்த பாஸோட ஆர்டரை கேட்டே ஆகணும். கடந்த ஒரு வருஷமா எது கேட்டாலும் சரி, அப்பலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு. கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இந்த மோஹித், தண்ணி குடிங்க. உனக்கு என்னாச்சு? அட என்னாச்சு மோஹித்? இந்த போரிக்கை ராஸ்கல் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். இப்ப யார பத்தி பேசுற? என்னாச்சு? என்னோட பாஸ் இருக்கான்ல திவாகர், அவனை பத்தி தான் சொல்றேன். திவாகரா? அவர் ரொம்ப ஸ்வீட்டான ஆளாச்சே. ஸ்வீட்டு தான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன? அவன் கேபினுக்கு என்ன கூப்பிட்டான். அங்க கூப்பிட்டு அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? பெங்களூரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தான். அப்புறம் சொன்னா அதுக்கு நான் தான் ஹெட்னு. வாவ், அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? அந்த வேலைக்கு என்கிட்ட என்ன அவன் கேட்டான் தெரியுமா? என்ன? இந்த ப்ராஜெக்ட் பதிலா அவன் உன் கூட ஒரு நைட்டு படுக்கணும்னு ஆசைப்படுறான். என்னது? திவாகர் அப்படியே சொன்னா? ஆமா நட்டாஷா, அப்படிதான் சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே பேசல. முதல்ல இந்த கம்பெனிலேருந்து வெளியேறணும். நாளைக்கு அந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். மோஹித், இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் சொல்யூஷன் இல்லை. மோஹித், நான் சொல்றது கொஞ்சம் கேள. உனக்கே தெரியும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னு. இப்படி ஒரு வேலையை விட்டெறியறது ஒன்றும் புத்திசாலித்தனம் கிடையாது. அது சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நீ ஒரு வேலை செய். நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிடு, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். மோஹித், சொல்லு. இங்க பாரு. என்ன சொல்லு? அது வந்து எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி. மோஹித், கடந்த 10 வருஷமா நீ இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்க. அதே பொசிஷன்ல தான் இருக்க. உன்னுடைய சேலரி வச்சுக்கிட்டு வீட்டு செலவு கூட பத்த மாட்டேங்குது. நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா, நீ திவாகரோட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லு. என்ன சொல்ற? ஏதோ உளறியா நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த பணத்துக்காக திவாகர் கூட நீ படுக்கணும்னு நினைக்கிறியா? மோஹித், உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ பணத்துக்காக இப்படிலாம் பேசணும் நான் உன்னை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோஹித், அவர் டேட்டுக்கு ஓகே சொல்லுன்னு தான் சொன்னேன். அதுக்காக அவர் கூட படுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே. உன்னோட இன்டென்ஷன் இதுல என்னன்னு எனக்கு தெரியுதே. மோஹித், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னை முழுசா நம்பு. உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். சரி, நான் உன்னை நம்புறேன். அவ்வளோதான். அதை பற்றி நினச்சி நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும், அவனுக்கு சரியான பாடத்தையும் கற்றுக் கொடுத்துடலாம். நீ மறுபடியும் அவர் டின்னருக்கு கூப்பிடு. That's my pleasure, guys. நான் தான் மோஹித் கிட்ட உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ண சொன்னேன். வெரி எக்ஸைட்டட் டு மீட் யூ அகைன். Well, thank you guys. You guys are really wonderful. என்ன கம்பெனிப்பா, I love it. அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, இட்ஸ் a wonderful night.
மறுபடியும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு நீங்கள் வரேன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் சார். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா மோஹித், சாருக்காக அந்த ஓல்டு வைன் எடுத்துட்டு வாயேன். கொஞ்சம் தான் இருக்கு, எடுத்துட்டு வாயேன். ஓகே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே மோஹித், மெதுவா போயிட்டு வா. அது வரைக்கும் நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம், சரிதானே? வெல் நட்டாஷா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு உண்மையை சொல்லு. நிஜமாவே நீ இந்த லூசர் கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? அவன் உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுப்பான்? ஆனா உன்ன மாதிரி அழகான பொண்ணு இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? என்ன மாதிரி ஆளுங்க கிட்டதான். என்ன, நான் சொன்னது சரிதானே? இப்படி ஒரு நாளுக்கு நிறைய கனவு கண்டிருக்கேன். எப்படியும் நம்ம ஒரு நாள் சேர்ந்துருவோன்னு எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் அந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மோஹித்தோட வீக்னஸ் பயன்படுத்த நினைச்சியா? நான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருப்பேன் நினைச்சியா? என்ன பைத்தியக்காரத்தனா இது? நான் உளறேனா? இரு, இப்ப சொல்றேன். என்ன நடக்குதுங்க? என்னது இது? இங்க பார், நீ செஞ்ச காரியம். ஏய், இதெல்லாம் என்னது? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களா? முதல்ல டெலீட் பண்ண. இப்பவே அதை டெலீட் பண்ணுன்னு சொன்ன. கண்டிப்பா முடியாது திவாகர். நீ என்ன நினைச்சிட்டு இருந்தா? நீ மோஹித்தை டார்ச்சர் பண்ணி என் கூட படுக்கல நினைச்சியா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா? நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட. நீ ரொம்ப ரொம்ப கேவலமான ஆளு. ஆரம்பத்துல உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் உன்னோட இன்னொரு முகத்தை எல்லாத்தையும் காட்ட போறேன். ஏய், நீ அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்ட மோஹித். நான் சொல்றதை கேளு. உன் மனைவி இதுல சரிசமமா சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீ ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன்னா அவங்களுக்கும் கேவலமா. எனக்கு அவமானமா போயிடுமா? உன்ன மாதிரி ஆளோட முகமுடி கிழிக்க நான் எவ்வளவு அவமானத்தை வேணும்னாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த வீடியோ இருக்குல்ல, இதை நான் உங்கள் ஒய்ஃபுக்கு சென்ட் பண்ணிடுறேன். மோஹித் வேணாம், நான் சொல்றதை மட்டும் கேளு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். மோஹித், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். என்ன வேணாலும் கேளு, நான் தந்துடுறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. கேட்கவா? எனக்கு தேவை அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட். தரேன் தரேன் தரேன். அதோட சேர்த்து ப்ரொமோஷன் வேணும். அது மட்டும் இல்ல, பெங்களூர்ல ஒரு வண்டி, அப்புறம் எங்களுக்கு ஒரு வீடும் தயாரா இருக்கணும். அப்படி இல்ல. சரி, நான் சொல்றதை கேளுங்க. பெங்களூரோட ப்ராஜெக்ட், வீடு, பங்களா எல்லாமே தரேன். ஆனா தயவு செஞ்சு அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணுங்க. ப்ளீஸ் டெலீட் பண்ணுங்க.
டேய் திவாகர், நாங்கள் அந்தளவுக்கு முட்டாள் இல்லை உன்னை நம்பி அந்த வீடியோ நாங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு. நான் கேட்ட விஷயத்தை நீ செய்யாத வரைக்கும் இது எங்கள் கூடயே தான் இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த வீடியோவை நான் எங்கேயுமே லீக் பண்ண மாட்டேன். புரியுதா? பாரு மோஹித், இது நமக்குள்ள இருக்கணும். நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு, நான் இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். அவனை செமையா போட்டு வாங்கிட்ட. அந்த திவாகரை உன் அறிவாளை நீ அடிச்சு காலி பண்ணிட்ட. அதோட எனக்கும் நல்லது பண்ணிட்ட. நான் தான் அப்பயே சொன்னேன்ல மோஹித், உன்னோட ட்ரஸ்ட்டை நான் எப்பவும் உடைக்க மாட்டேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ.